யோ விஜய், என்னையா பண்ணி வச்சிருக்க? உலகத்துல எந்த ஆக்டர்ஸும் பண்ண முடியாத ஒரு சாதனையை பண்ணிருக்கையா நீ? ஆமையா, யோ NTR 46% வாங்கினாரு. அப்போ உள்ள காலத்தை யோசிச்சு பாருங்க. மக்கள் எல்லாம் ஆக்ட்ரஸ அவங்க வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரியும், அவங்கள கடவுள் மாதிரியும், படத்துல நடிக்க கேரக்டர்ஸும் அதுதான் அவங்களோட கேரக்டர்ஸா நம்பிக்கிட்டு இருந்த காலம். அந்த காலத்துல 46% 30% வாங்கியிருக்காங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்போ உள்ள காலம் படிச்சிருக்காங்க, இன்டெலக்சுவல்ஸா இருக்காங்க. இப்படியும் இந்த ஷார்ட் டயத்துல யோ அமேசிங்யா. இதுவரைக்கும் சொன்னது இருக்கட்டும். மிஸ்டர் விஜய், உங்களுக்கு இறைவன் ஒரு நல்ல மாச கொடுத்திருக்காரு, ஒரு நல்ல இடத்த கொடுத்திருக்காரு. வேற எந்த ஆக்டராலையும் இதை திருப்பி பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சாதனை இப்போ பண்ணிருக்கீங்க. சோ இந்த பவரை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ப்ராப்பரா யூஸ் பண்ணி, எந்த ஒரு ரிலீஜனுக்கும் சார்பா இல்லாம, அது தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் தப்பு தான், ப்ராப்பரான தண்டனை வாங்கி கொடுங்க. லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்க பாருங்க. ட்ரக்ஸ், ஆல்கஹால் இதை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ண பாருங்க. தமிழ்நாட்டு பீப்புளோட நாலேஜஸ்லயும் தமிழ்நாட எப்படி இன்னும் ஹையஸ்ட் லெவலுக்கு கொண்டு போலாம் அப்படிங்கறத யோசிச்சு அதை கொண்டு வர பாருங்க. மத்தவங்க உங்க மேல வச்ச கிரிட்டிசிசத்தை உண்மைப்படுத்துற மாதிரி எந்த கட்சிக்கு பி டீமாவோ சி டீமாவோ இல்லாம நேர்மையா இருக்க பாருங்க. நீங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் முடியும் போது விஜய் பண்ண மாதிரி ஒரு ஆட்சி இல்லடா அப்படிங்கிற பேரை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா who knows, நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கும் பீப்புள் உங்களே ஓட் பண்ணலாம்.